என்னம்மா அவளை தூங்கிடுச்சா? ஆ தூங்கிட்டா. அவ உலகம் இப்ப தனியா ஆயிடுச்சுங்க. எப்போ அவளுக்கு அவங்க அம்மா கிடைச்சாங்களோ அப்பத்துல இருந்து அவ யாரையுமே கண்டுக்கிறது இல்ல. நானும் குழந்தையோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏன் கெடுக்கணும்னு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு தானே நம்ம நிம்மதியும் சந்தோஷத்தையும் அடகு வச்சிருக்கோம். உமா, புருஷனை விட்டு கொடுக்காத பொண்டாட்டியோ ஒரு ஆம்பளை உள்ளங்கையில் வச்சு தாங்கணும். நான் அப்படி உன்னை தாங்க முடியலன்றாலும் காலு கீழே போட்டு மிதிக்க கூடாதுல்ல. மிதிச்சாலும் உதைச்சாலும் அடிச்சாலும் உறவு விட்டு போகாதுல்ல. யாரு இந்த நேரத்தில்? இருங்க நான் போய் பாக்குறேன். ஒரு நான் போய் யாருன்னு பாக்குறேன். மல்லிகா, மாப்பிள வாங்க, மாப்பிள வாங்க, உள்ள வாங்க, வா. உட்காருப்பா, உட்காருங்க மாப்பிள. வாங்க விமல், வா மல்லிகா. ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? ரெண்டு பேரும் சாப்பிட்டு தான் வந்தோம். சரிப்பா, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லைண்ணே, மேரி தான் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு உடனே கிளம்பி வர சொல்லி ஃபோன் பண்ணாங்க. மேரியா? மேரி உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்களா? மேரின்னு ஒருத்தி உயிரோடவே இல்ல. அப்படி ஒருத்தி சுத்தமா சம்பந்தமே இல்லாம உனக்கு ஃபோன் பண்ணி உன்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல. உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னது உன் அண்ணி கோகிலா தான். இது பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன். கண்ணை மூடிக்கிட்டு கண்மூடித்தனமா எல்லாருமா சேர்ந்துகிட்டு நான் செத்து போயிட்டதா ஆழமா முடிவு பண்ணி என் படத்துக்கு பூ வச்சு பொட்டு வச்சு பார்த்தா நான் செத்து போயிட்டதா தான் எல்லாருக்கும் தோணும். ஆனா செத்து போனது இந்த கோகிலா இல்ல, மேரி. அந்த மேரி ஒரு நொடியில செத்து போயிட்டா. ஆனா நான் கோகிலாதான்னு உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்கு ஒவ்வொரு நொடியும் செத்துக்கிட்டு இருக்கேன். இது பாருங்க, நான் எதுக்கு நம்ம வீட்டுல போய் சொல்லணும்? நான் போய் சொல்ல என்ன ஆக போகுது? டேய் தம்பி, என்ன இந்த வீட்டுல யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கடா. வேற யாரு நம்பலனாலும் நீயும் நானும் ஒரே ரத்தத்துல பிறந்தவங்க. நீயாவது என்ன நம்புவல்ல? டேய், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன். நீயும் நானும் இன்னைக்கு யாரும் இல்லாத அனாதையா நிக்கிறோம். அன்னைக்கு ஒரே சமயத்துல அப்பா அம்மா ரெண்டு பேரையும் ராமேஸ்வரம் கடல்ல பலி கொடுத்துட்டு தவிச்சு போயிட்டோம். எப்ப கேலண்டரை கிழிச்சாலும் எப்ப சுதந்திர தினம்னு கேள்விப்பட்டாலும் மனசு கடந்து துடிக்கும்லடா தம்பி. அவங்க தேதி வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி வருதுல்ல. ஏண்டா நீ என் கைய புடிச்சுக்கிட்டு அக்கா இனிமே எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீதான்னு சொன்னேல்ல. எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னேல்ல. இந்த உமா, உன் பொண்டாட்டி மல்லிகா, என்ன தொட்டு தாலி கட்டின என் புருஷன், இவங்க எல்லாருக்கும் கூட என்ன அடையாளம் தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு வேணா செத்து போனேன்னா திரும்ப வந்தது சந்தோஷம் இல்லாம கூட இருக்கலாம். உனக்கு கூடவா அப்படி? டேய், நான் மேரியா இருந்தா நம்ம அம்மா அப்பா செத்து போனதெல்லாம் எனக்கு எப்படிடா தெரியும்? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு விமல். நான் உன் அக்கா கோகிலாடா. நான் கோகிலா தாண்டா விமல். நான் ஏற்கனவே கடலோட போயிட்டேன்னு நினைச்சுதான் உமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. இவளையும் நான் சந்தோஷமா தானே ஏத்துக்கிட்டேன். இது பாருங்க, இப்பவே இந்த வீட்டுல எனக்கு எதுவுமே வேண்டாம். உங்க பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தும் நான் பெத்த குழந்தைக்கு நான் அம்மாவா இருந்தா மட்டும் போதுங்க. இங்க பாருடா, இது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. தம்பி, நான் உன் அக்கா தானே, நீ நம்புடா. அது போதும்டா எனக்கு. அக்கா, நான் நம்புறேக்கா. நான் உன்னை நம்புறேக்கா. நீ அக்கா தான்க்கா. என் அக்கா கோகிலா தான்க்கா. நீ மல்லிகா, நான் உங்ககிட்ட என் அக்காவை பார்த்த அணிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல,
அவங்க ஏன் அக்கா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருக்கா, மேரி வீட்ல வச்சு உன்னை பாக்கும்போது என் மனசு சொல்லிச்சுக்கா நீதான் என் அக்கான்னு சொல்லி. இப்ப எனக்கு சுத்தமா தெளிவாயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னக்கா வேணும்? இங்க பாரு மல்லிகா, என் அக்கா தான் இவ்வளவு தெளிவா என் அப்பா அம்மா இறந்த நாள்லாம் சொல்றாங்கல்ல, இதுல சந்தேகமே இல்ல மல்லிகா. இது என் அக்கா கோகிலா தான். போதும் நிறுத்துங்க. நீங்களும் உங்க அவசர புத்தியும் உன்ன இந்த மாதிரி பொங்கிடுறீங்க. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட நிதானமே கிடையாதா? அவங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் மேரின்னு சொல்லி நம்ம யாரையும் தெரியாதுன்னு சொன்னாங்க. இப்ப திடீர்னு வந்து நான் அக்கான்னு சொன்னா உடனே சாஞ்சிருவீங்களா? இப்படி எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டா உருப்படாம தான் போவீங்க. எல்லா விஷயத்தையும் மனசளவுல யோசிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் மூளையை வச்சு யோசிக்க முயற்சி பண்ணுங்க. அவங்க மேரியா இருந்த போது கோகிலாவை பத்தி இன்ட்ரெஸ்டா சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க ஹிஸ்டரிய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப நான் தான் இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னேனே. இப்ப அந்த கதைய சீன் பை சீனா ஒவ்வொரு ஆள்கிட்டயும் சொல்லி அவங்களோட பரிதாபத்தை சம்பாதிக்க பாக்குறாங்க. இந்த வீட்ல இருந்து எங்க அண்ணனோட நிம்மதிக்கும் ஒல வச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எங்க அண்ணன் எல்லாத்தையும் எழுந்து நின்னுட்டு இருக்கு. இப்ப இவங்க வேற எங்க அண்ணனை இன்னும் கொண்டுட்டு இருக்காங்க. என்னையும் முட்டாளாக்குனது பத்தாதுன்னு இப்ப உங்களையும் அந்த ஆட்டத்துல சேர்த்துட்டு இருக்காங்க. ஏய், உன்கிட்ட யாரடி பேசிட்டு இருக்கது? நீ நம்படி போயிட்டே இரு. எனக்கு என் தம்பி நம்பனா போதும்டி. போடி. ஏய், வாடி போடின்னு பேசுன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். மல்லிகா, பாத்தியா நீ என் மேல கோவப்படுற, என் கூட சண்டை போடுற. ஏய், நான் வண்டி கோகிலாங்கிற உரிமையில தானே நீ இப்படி பண்ற. இதுவே மேரினா அப்படி பேசுவியா? இது பாரு, உன் பிறந்த நாள் ஜூலை 17. அண்ணி எப்படி கரெக்டா சொல்றேன்னு பாத்தியா? ஏன்னா நான் தான் கோகிலாமா. எனக்கு தெரியும் மல்லிகா, ஏன்னா வருஷம் கணக்கா நம்ம கூடவே இருந்திருக்கேன். நீ என்ன ஆத்துனாரு, உன் பிறந்த நாளை நான் மறப்பேனா? என்னம்மா அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற? யோசிக்கிறியா? இது பாரு, நம்ம கனவு கண்டா அது நிஜமாகாம போனா பரவாயில்ல. ஆனா நிஜமே கனவா போயிட்டா ரொம்ப கஷ்டமா. இது நிஜம் மல்லிகா, நான் நிஜம். அண்ணி கோகிலா நிஜம். என்ன நம்பு மல்லிகா. எல்லாத்தையும் எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சு நல்லா ஒப்பிக்கிற. ஆனா சரியான கேடி கில்லாடிதான் நீ. உன்னை இறக்கப்பட்ட வீட்டுக்குள்ள சேர்த்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். ஐயோ, கை தேர்ந்த நடிகைகள் உங்ககிட்ட தோத்து போயிடுவாங்கப்பா. எல்லாம் ஒன்ன சொல்லணும். எப்ப பார்த்தாலும் தியாகம் பண்ற, விட்டு கொடுக்கறேன்னு எல்லாத்தையும் கோட்டை விட்டுரு. நீ மட்டும் எல்லாத்தையும் அளந்து வச்சிருந்தனா இப்படி கண்ட கழுத குதிரை எல்லாம் ஆட்டம் போடுமா? ஏய், மாப்ள, யார கழுத குதிரைன்னு பேசிக்கிட்டு இருக்க? என் அக்கா உனக்கு கண்டவளா போயிட்டாளா? போடி அறிவு கட்ட முண்டோ. ஓவரா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. என் அக்கா தான் அவள சொல்றாங்கல்ல, அப்புறம் உனக்கு என்னடி பிரச்சனை? என் அக்கா நெத்தில ஈச்ச வாங்கி ஏத்தி ஒட்டி வச்சிருக்கா. விட்ட ஓவரா பேசிக்கிட்டே போற. என்ன மொத்த பேரு சேர்ந்து எங்க அக்காவை அம்சலாம் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா? என்ன மாப்ள நீங்க ஏதோ மல்லிகை எம்எல்ஏக்கு பாசத்துல ஆதகத்துல ஏதோ ஒரு வார்த்தையை இங்க பாருங்க, அவ எதுவும் பேச வேணாங்க. அவளுக்கு எனக்கு பிரச்சனைனா உங்ககிட்ட சொல்லட்டும். எங்க அக்காவை பத்தி பேச அவளுக்கு உரிமையே கிடையாது. ஏய், முதல்ல இங்க கிளம்புடி. கிளம்புன்னு சொல்றேன்ல, என்னடி முறைச்சுக்கிட்டு இருக்கா? மாப்ள, இங்க பாருக்கா, நீ நிம்மதியா இருக்கா? இது உன் வீடு. எவன் என்ன சொன்னா நான் இருக்கேன்க்கா. உனக்கு உன் தம்பி நான் இருக்கேன்க்கா. நீ கவலைப்படாத. ஏய், பாடி போலாம். பாடி போலாம் சொல்றேன். மாப்ள, ஓடி. எனக்கு தெரியும் மல்லிகா, என் அடிமனசு சொல்லிக்கிட்டே தான் இருந்துச்சு. இவங்க தான் என் அக்கான்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அது உண்மையாயிடுச்சு பாத்தியா? என்னங்க நீங்க இன்னும் சின்ன குழந்தை மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க ஒண்ணும் உங்க அக்கா இல்ல, மேரி தான். நல்ல நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை உண்மை நம்பி உளறிட்டு இருக்கீங்களே. நாம தானே அவங்க வீட்டுல வச்சு அவங்கள பார்த்தோம். அப்புறம் என்ன? எதுடி நாடகம்? எது நாடகம்னு கேக்குறேன். நிஜத்துக்கு நிழலுக்கு வித்தியாசம் தெரியாதவனா? என் அப்பா அம்மாவோட நினைவு நாள் நீ சொல்லிதான் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னே வச்சுப்போம். அதுவும் இவ்வளவு சரியாவும் அதுவும் உணர்வு பூர்வமா இந்த தேதியை ஞாபகம் வச்சு இன்னொரு கேரக்டர்ல எப்படி சொல்ல முடியும்? ஒரு கட்டத்துல உனக்கே மறந்து போயிடும். அப்படி இருந்து இவ்வளவு கரெக்டா சொல்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க எங்க அக்கா தாண்டி. இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க அக்கா மேல பாசம் அதிகம். அவங்க இறந்து போனது கடைசி வரைக்கும் உங்களால ஏத்துக்க முடியல. அதனாலதான் இப்படி பேசுறீங்க. முதல்ல நீங்க தெளிவா இருங்க, அப்பதான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். பாசம் அதிகம் தாண்டி. அதுக்காக பாக்குறவங்க எல்லாம் அக்கான்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. என் அக்காவோட பாசமும் நேசமும் எனக்கு தெரியும். அதனாலதான் உறுதியா சொல்றேன்,
அங்க இருக்கிறது என் அக்கா கோகிலா தான். வாதத்துக்கு மருந்து இருக்கு, ஆனா பிடிவாதத்துக்கு மருந்தே இல்ல. ஏற்கனவே இப்படிதான் கடல்ல விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னு நமக்கு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் உமா அண்ணிய அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன்னு வந்து நின்னாங்க. நாமளும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம், ஏன்னா அவங்க உடம்பு எதையும் நம்ம பார்க்கல. ஆனா இந்த தடவை அப்படி இல்லங்க. அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போய் டாக்டர் கிட்ட இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அவங்க பாடியை நம்ம நேர்ல பார்த்து கடைசி காரியம் எல்லாம் பண்ணி அவங்கள அடக்கமும் பண்ணிட்டோம். இது உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே திரும்ப திரும்ப மூளை கொள்ளம்ன மாதிரி பேசுனீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. எனக்கு அங்கதாண்டி டவுட் இருக்கு. இறந்தது ஏன் மேரியா இருக்க கூடாது? கன்ஃபார்ம்ங்க, உங்களுக்கு முத்தி போச்சு. அந்த மேரி வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதி போயிடுச்சு. முதல்ல தாய் பாசத்தை காட்டி குழந்தைய அவ பக்கம் இழுத்துட்டா, அப்புறம் பொண்டாட்டின்னு சொல்லி உமானி வாழ்க்கையில பங்கு போட்டுட்டா, அடுத்து எங்க அண்ணன் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம பண்ணிட்டா, இன்னைக்கு அக்கா பாசத்தை காட்டி உங்களையும் புத்தி பேதலிக்க வச்சுட்டா. அந்த நாசமா போறவ யாரடி நாசமா போறவ? யாரு நாசமா போறவ? அவங்க என் அக்காடி. அம்மா எனக்கு ப்ரௌனி வாங்கி கொடுங்கம்மா. ஆமா, அம்மா உனக்கு கண்டிப்பா ப்ரௌனி வாங்கி தரேன், வா. அம்மா அன்னைக்கு நான் குழிக்குள்ள விழுந்தேன்ல, அப்ப சாமி வந்தா என்ன காப்பாத்துச்சு. சொல்லுங்கம்மா. இந்த பாரு, யார் இப்படி எல்லாம் சொன்னது? சாமி எல்லாம் ஒன்னும் காப்பாத்தல, உன்னை டாக்டர் தான் காப்பாத்துனாங்க. அப்புறம் அங்க ஃபயர் சர்வீஸ்ல இருந்து அங்கிள் எல்லாம் வந்திருந்தாங்கல்ல, அவங்க தான் உன்னை பத்திரமா வெளியே எடுத்தது. ஓகே மம்மி. மம்மி எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீமும் வேணும், வாங்கி தரீங்களா? நீ கேக்குற எல்லாமே நான் உனக்கு வாங்கி கொடுப்பேன், ஆனா நீ எங்கேயும் போகாம அம்மா கூடவே இருக்கணும், ஓகேவா? சரி மம்மி. வா. மம்மி இந்த சாக்லேட் கொடு. என்னடா திடீர்னு பாசம்? மம்மி திடீர்னு நல்ல மம்மியா மாறிட்டீங்க. ஸ்கூலுக்கு போவேனா சொல்றீங்க, கேம்ஸ் விளையாடுனா அடிப்பீங்க, ஆனா இப்போ நீங்க என் கூட சேர்ந்து கேம்ஸ் விளையாடுறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மம்மி. அம்மா உனக்கு என்ன ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்? மம்மி அன்னைக்கு ஸ்கூல்ல வாங்கி தந்தீங்கல்ல, அதே ஐஸ்கிரீம் வேணும். ஆமா, நான் தான் வாங்கி கொடுத்தேன். என்ன ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்க? உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு அதே மாதிரி வேற ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சரியா? ஏமா ஐஸ்கிரீம்ல எங்க இருக்கு? ரைட் சைடு. சரி, இங்கே வந்துடுறேன். இந்தா உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம். தேங்க் யூ மம்மி. வீட்டுக்கு போலாமா? ஏமா அங்க ஒரு குழந்தை இருந்தானே, பாத்தீங்களா? இங்கதான் நின்னுட்டு இருந்தான். அது 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 ஏமா இங்க ஒரு குட்டி பையன் போனானா, பாத்தீங்களா? இல்ல, ஒரு 6 வயசு பையன். இல்ல. ஐயோ, ஏமா ஒரு சின்ன பையன் யாரையாவது பாத்தியா? இல்லக்கா பார்க்கல. ஐயோ, ஆதவ் ஆதவ், ஏமா ஒரு குழந்தை இந்த வழியா போனது பாத்தீங்களா? இல்லம்மா, நீங்க கூடவே தானே இருந்தீங்க. ஐயோ, நான் கூட தாங்க இருந்தேன், குழந்தை ஏன் கூட தான் இருந்தா, ஆனா இப்ப காணோம். ஏமா கடுகு தொலைஞ்சது கடவுளம் தொலைஞ்சதுன்னு கண்டுபிடிக்க சொல்றீங்கல்ல,
பெத்த புள்ளைய கவனமா பாத்துக்க தெரியாதா? என்னதான் பொம்பளைங்களோ, பெத்துட்டா மட்டும் போதாதுமா, கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். ஏங்க என் குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கீங்க. என் குழந்தைய பாத்தீங்களா இல்லையா? அவங்க தான் குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நீங்க ஏன் எரியற தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? மேடம், குழந்தை எங்கேயும் போயிருக்காது, கடைக்குள்ள தான் எங்கேயாவது இருப்பான், வாங்க பார்க்கலாம். அது கேள்விப்பட்டேன். ஆமாண்ணே. அது அது ஆமாண்ணே. ஒரு சின்ன குழந்தை போனத பாத்தீங்களா இல்ல, யாராவது? இல்லையேம்மா, பார்க்கல. பார்க்கலையே. ஒரு 6 வயசு இருக்கும். இல்லம்மா பார்க்கல. நாங்க பார்க்கலம்மா. எங்க போனோன்னே தெரியலையே. மேடம், பதட்டப்படாதீங்க, கடையில சிசிடிவி கேமரா இருக்கும், அதுல பார்த்தோம்னா பையன் எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சிரும், வாங்க. ஏன்னா இந்த பக்கம் குழந்தை போச்சு. இல்லையேப்பா. சார், உங்க கடையில சிசிடிவி கேமரா இருக்கு? இருக்குமா. இந்த காலத்துல எவன் கடைக்கு வரான் எவன் கலவட வரான்னு தெரிய மாட்டேங்குதுமா. அதான் வாங்கி வச்சிருக்கேன். சார், நானும் என் பையனும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைக்குள்ள வந்திருந்தோம். இப்ப அவனை காணோம். எங்க போனான்னு தெரியல. கடை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அவனை காணோம். நீங்க உங்க ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவன் எங்க போனான்னு தெரிஞ்சிரும். கொஞ்சம் பாருங்க சரிம்மா, சார். பாக்குறேம்மா. பாருங்கம்மா உங்க பிள்ளைய. அவன் எங்கேயோ தனியா வெளியே போயிட்டு இருக்கான். நீங்க உள்ள வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க, இங்க வந்து சத்தம் போடுறீங்க. வெளியே தான் போயிருக்கான், போய் தேடி பாருங்கம்மா. அப்ப முகத்தை காட்டி என்ன ஏமாத்துன, இப்ப முகத்தை காட்டாம ஏமாத்துறியா? இவங்களுக்கெல்லாம் புள்ள ஒரு கேடு. புள்ள வேணும்னு கோயில் குளம்னு சுத்த வேண்டியது, பிறந்த உடனே புள்ளைய தொலைச்சிட்டு கத்த வேண்டியது. என்னங்க இந்நேரத்துல கிளம்பி வந்திருக்கீங்க? சும்மாதான். உமா, ஒரே தலைவலியா இருக்கு, உள்ள வந்து காஃபி போட்டு கொடு. இந்தாங்க. என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி அழுத்து சலிச்சு போய் வந்து உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை உமா, வெளியில் எல்லாருமே உனக்குன்னா 2 குண்டாட்டி வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி கிண்டல் கேலி பண்ணி தராங்க. நம்ம வீட்டில் என்னடாண்டா, மேரினால நீயும் உங்கள் 2 பேர்த்தினால நானும் நிம்மதி இல்லாமல் இருக்கும்ட்டு ஊரில் இருக்கவங்களுக்கு என்ன உமா தெரிய போகுது? வாய் இருக்குன்னு ஏதோ தான் பேசுகிறாங்க. உமா, மல்லியா ஒரு யோசனை சொல்லிச்சு. மேரி கோயிலாவா நடிச்சு ட்ராமா பண்ணிட்டு இருக்குல்ல, பேசாம மேரியை ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்கன்னு சொல்லிச்சு. அம்மா, ஒரு சமயம் யோசிச்சு பார்த்தா சரின்னு தோணுது, இன்னொரு சைடு யோசிச்சு பார்த்தா இது சரி ஒரு மாதிரி தெரியல. ஏங்க, அது எப்படிங்க சரியா வரும்? மேரி கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்கள ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு கூட்டிட்டு போனா நாளைக்கு அது அவங்களுக்கு சிக்கலாயிடாதா? இப்ப மட்டும் என்ன வாழுது, அடுத்த முன்னாடி அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கவள எவ்வளவு ஒருத்தையும் கூட்டி போய் தாரிட்டு வச்சு குழப்பானா? வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே நிம்மதி இல்லாம போயிருக்குமா. சரி விடுங்க, நான் வேணும்னா போய் பேசி பாக்குறேன். அப்புறம் நம்ம மெதுவா டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போலாம். அம்மா, ஒரு சில டைம் யோசிக்கிறப்ப பாவமாத்தே இருக்கு. ஆனா ஒரு தடவை 2 தடவை வேண்டாலும் பரவாயில்ல, சொன்னதவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறத காது சவ்வந்து போயிடாதா? நடந்ததெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அப்படியே மூளையே குழம்பிரும் போல இருக்கு. காலையில எந்திரிக்கிறப்ப காதல் வசனம் பேச ஆரம்பிச்சிடுறா. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் வேலைக்கு கரெக்டா போன்லி நேரடியும் டார்ச்சர் தாங்க முடியல என்னால. எந்த நேரத்துல கோயிலாண்டு நிறுவின்னு சொன்னேன்னு எனக்கு தெரியல. அந்த நிமிஷத்துல இருந்து அது அப்படித்தாங்க, இது இப்படித்தாங்க, 1ஆம் தேதி அங்க இருந்தீங்க, 4ஆம் தேதி இங்க இருந்தீங்க, 10ஆம் தேதி இங்க இருந்தீங்கன்னு ஒரே இம்சை தாங்க முடியல.
உன் குழந்தை இல்ல ஏன் குழந்தை இது உன் குழந்தை இல்ல ஏன் குழந்தை